சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ பரிகாரம் செஞ்சதுனால சிந்துவுடைய காலெல்லாம் புண்ணாக இருக்கும். சிவா இங்கே பாருப்பா, அவள் உனக்காக தான் பரிகாரம் பண்ணா. சிந்துவுடைய காலெல்லாம் பாரு காயமாக இருக்கு. அதனால சிந்துவுக்கு ஆயில்மெண்ட் போட்டு கொஞ்சம் அவளை நல்லா பார்த்துக்கோ சரியான்றாங்க. ஏன்னா உனக்காக தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா சிந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. உடனே வந்து டாக்டர் நீ எம்எல்ஏ இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்றாங்க. போதும் நிப்பாட்டி இதை சாக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாத சரியான்றாங்க. நீ பண்ண நம்பிக்கை துரோகங்களை மறந்துடுவன் மட்டும் நினைக்காத, ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இந்த உதவியை நான் பண்ணியிருப்பான்றாங்க. நீ இருக்கிறதுனால உன்னால நான் உதவி பண்றேன் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்காக நான் உதவி பண்ணல, இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன். ஆனா அதுக்காக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு இல்லை, கண்டிப்பா உனக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீ என்னென்ன பண்ண ஃப்ராடு தானே எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்றாங்க. அப்படி எப்படி உன்னால் நல்லவ மாதிரி நடிக்க முடியுது? எந்த காலத்தை கொண்டு உன்னை மன்னிக்கவும் போறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவா டாக்டர் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை ஏற்றுப்ப, சி கொஞ்சம் கூட சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? என்னடா ஒருத்தனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணுமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்லைல்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சிவா அங்கிருந்து போயிடுவாங்க. அப்புறமா சிவா போட்டு ஆயில்மெண்ட்டை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவுக்கு வந்திருக்க டாக்டர் சீக்கிரமா உன்னை மாட்டிடுவா அப்படின்ட்டு சிந்து நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.